Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1048 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல யமட்டோவை நோக்கி ஷிமட்சுகி கத்தி எடுத்துட்டு வந்து ஓங்கினால போச்சு ஒரே போடா போடுவான்னு பார்த்தா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. என்ன ஆச்சுன்னு நிமிந்து பார்த்தா ஒரு ஒண்ணு சுத்திட்டு இருக்கும், அதை ரெண்டா வெட்டி இருப்பான். அப்ப எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான்னு பாருங்க. மத்தபடி அவளை கண்டுகிட்ட மாதிரி எல்லாம் இல்ல. இன்னொருத்தன் அந்த சாப்பாடு எடுத்து கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லிட்டு போயிருவான். என்னடான்னு கேட்டா சாமுராய்ஸ்கெல்லாம் பசிக்காது, ஏன்னா நாங்க சாமுராய்ஸ், அதனாலதான் நாங்க சாமுராய்ஸ், அதுக்காக தான் நாங்க சாமுராயாவே இருக்கோம் அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. அவளுக்கு வேற பசிக்குதா, அப்போ நீங்க எல்லாம் சாப்பிடலன்னா நான் சாப்பிடலாமான்னு கேப்பா. தாராளமா சாப்பிடு, நீ ஒரு கொடூரமான ஃபேமிலியில பிறந்திருக்க, அதனால நீயே சாப்பிடு, எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிடுவா. அது மட்டும் இல்லாம சாமுராய்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பசிக்காம இருக்குன்னு என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு லபக்கு லபக்குன்னு தண்ணியை குடிச்சு நல்லா சாப்பிடுவா. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாளா. என்னடானா அவங்க விட்டு கொடுக்கலன்னா நேரம் அவன் சாப்பிட்டு முடியாது, அதனால அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரியே ஒரு விஷயத்த கேப்பா. சின்ன பொண்ணு தானே, எனக்கு வேற இந்த மாதிரிலாம் பசிக்குது, அதனால என்னால சாமுராய் ஆக முடியாதாம்பா. என்னன்னா அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூலான சாமுராய் ஆகணும்னு ஆசையாமா. இத சொல்லும் போது ஷிமட்சுகி கத்தியோட வருவானா. என்னாச்சு, நீ கொல்ல போறீங்களா, வலிக்காம கொல்லுங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கைய தூக்கும்பா. என்னடான்னு பார்த்தா சங்கிலிய கழட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நீ தானே குசுக்கி ஓடனு கரெக்டானு கேட்பான். ஏன்னா அவன் மேல கத்திட்டு இருந்ததை இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. எங்களுக்குமே அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அப்ப நீங்க அவரோட ஃப்ரெண்டானு கேட்டா கிட்டத்தட்டன்னு சொல்லுவானுங்க. சரி உங்க பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டான். நானே ஒரு தோத்து போன சாமுராயி, என்கிட்ட போய் பேரு கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு நீயே வச்சுக்கிடுவான். இப்ப மேல இருக்க ஹோல் வழியா நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் கைடோன்னு சொல்லி கத்துனானுங்கன்னா போதும், எல்லாத்தையுமே வெளியில விட்டுருவாங்க. யமட்டோ விட மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க கத்த மாட்டாங்களே. அப்படியே நேராக யமட்டோ மத்தவங்க எல்லாத்துக்கூடயும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவளுக்கு சண்டை போடலாம் கத்து கொடுப்பானுங்க. என்னன்னா அவளை ஓடன் அவ சொல்லிக்கிட்டால, சின்ன வயசுல ஓடன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அட கேம்பிளிங் பார்லர்ல போய் வம்புழுத்து அங்க இருக்க ரவுடி பசங்க எல்லாத்தையுமே ஒண்டியால நின்னு சும்மா பொழந்துகிட்டே இருக்காரு, சின்ன பையனா இருந்துகிட்டு. அப்படி இருக்கும்போது நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்ட்ராங் ஆயிருவே அப்படின்னு தலையிலெல்லாம் புடிச்சு தொக்க விடுவாங்க. இப்ப என்னன்னா நீ சண்டை போடும் போது உன் சண்டையில முழு கவனத்தை வச்சிருக்கணும், அறக்க பறக்க அங்கங்க மிஸ் ஆனினா அப்படியே எஸ் ஆயிருவேன் அப்படின்ட்டு மறுபடியும் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. நைட் ஆகுது, நல்லா நிம்மதியா தூங்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து யமட்டோவை பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்குவாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம யமட்டோ இருந்துகிட்டு இந்த மாதிரி நான் ஓடனோட புக்கை படிக்க போறேன், ஆனா இதுல எனக்கு ஒரு இடம் மட்டும் டிஃபிகல்ட்டா இருக்குதும்பாலா. அவனுங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிருவானுங்க, இது ஓடனோட ஜேர்னல் ஆச்சேன்னு. இது எப்படி உனக்கு கிடைச்சேன்னு கேட்டா, ஓடனோட கேசல் பக்கத்துல நான் இதை கண்டுபிடிச்சேன்பா, இதை எப்படி ரீட் பண்ணுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ரைட்டுன்னு 50 பேர் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா 4 விதமான கடலால பிரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் ரைஸ் கேக் பால் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. பார்த்துட்டு அசந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பார்த்த கதை எல்லாத்தையும் லைனா படிப்பாங்க. அதான் ஒயிட் பியர்டு கூட போய் சேர்ந்தது, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த பைரட் கூட போய் சேர்ந்தது, அதுக்கப்புறம் இவங்க சூப்பரா ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் அட்வென்ச்சர் பண்ணது, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் எப்படி எப்படி எல்லாம் டிராவல் பண்ணாங்கன்னு அந்த ஒரு இமேஜ்லயே லைனா காட்டுவாங்க. அட வேற எதுக்கும் இல்ல, மெயினான அந்த ரோட் போன கிளிஃபை கண்டுபிடிச்சு அதை வச்சு அந்த கடைசி ஐலாண்டுக்கு போகணுங்கிறக்காக தான். செம ஜாலியா அப்படியா இப்படியான்னு சுத்தி சுத்தி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபைனல் ஐலாண்ட் எங்க இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அங்க போய் அங்க என்ன இருக்குன்னு வேற பாத்துட்டானுங்க. அப்படி போய் பார்த்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. அப்படி அங்க என்ன இருந்துச்சுன்னு தான் தெரியல. சரி, இப்ப இந்த நியூஸ் வந்து காட்டுத்தனமா ஊரு பூரா பரவுது. கோல்டி ரோஜர் கான்குவரர் ஆஃப் த சி, கிங் ஆஃப் த பைரட் அப்படி இப்படின்னு பயங்கரமா போற்றி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தோட உண்மை, அதாவது 100 வருஷத்தோட வாய்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிங்கிற பேர் வச்சிருப்பாங்களே அவங்கள பத்தின உண்மை, ஆன்ஷியன் வெப்பன், அது இதுன்னு ஏகப்பட்ட உண்மைகள். சொல்ல போனா லேண்ட் ஆஃப் ஆனோவே ஒரு காலத்துலங்கும் போது இந்த உலகத்தோட கனெக்டடா இருந்துச்சு. அண்ட் அவங்க கண்ணு முன்னாடி சூப்பரான ட்ரெஷருமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா சிரிப்பு தான் வந்துச்சு. அங்க என்ன இருந்துச்சு, இவங்க என்ன பார்த்தாங்க, அது இதுன்ட்டு அவ்வளவு டீடைலா எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க போனது ஒர்த்து. உண்மையாவே இது உலகத்தோட ஒரு பெஸ்டான ட்ரெஷர்னு வேற சொல்லிட்டு வந்திருப்பாங்க. என்னன்னா இவங்க கொஞ்சம் ஏர்லியா போயிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு ஒரு நியூ இயரா ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம்ல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான பைரட் தான் இந்த நியூ வேர்ல்டுக்கு வந்து அந்த கடைசி ஐலாண்டுக்கு போனோம். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஷரோட உண்மை தன்மையே வெளியில வரும். ஐ மீன் அந்த ஐலாண்டோட டீடைல்ஸ். செத்தா கூட கைடோவை ஒருத்தன் தோக்கடிப்பான். அவன் ரோஜர் பேர் வச்ச லாஃப் டேலுங்கிற அந்த ஃபைனல் ஐலாண்டுக்கு போவான். அதுதான் ஒன் பீஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் படிச்சு முடிப்பாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி எல்லாமே மாறுமாங்கிறது இவங்க எல்லாத்துக்கும் டவுட் தான். என்ன நடக்குதோ பாப்போம்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா யமட்டோவை இங்கே விட்ட உடனே அவனுக்கு ஒண்ணும் புரியல. அவளோட அப்பா அவன் இவளை என்ன சாகட்டும்னு சொல்லி இப்படி விட்டுட்டு போயிட்டானா. இப்ப இவங்களும் இதே மாதிரி இங்க இருந்தாங்கன்னா ஓடன் சொன்ன அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற பேட்டில
இவங்களால பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிப்பானுங்க. அவ தூக்கத்திலேயே அவ கண்டிப்பா நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கூட நின்னு சண்டை போடுவேன், அது மட்டும் இல்லாம கடலுக்கு போய் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு இருப்பா. சோ இப்போ இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ இவங்க சண்டை போட்டு வீம்புக்குன்னு செத்தானுங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற வார்ல இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால இனிமேட்டு இங்க வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு செவுத்த வெட்டி கிழிச்சிட்டு, அதுவும் எப்படி பேப்பர் மாதிரி கிழிச்சிட்டு வெளியில பாஞ்சு போவானுங்க. போறப்போ யமட்டோ கிட்ட இனி லேண்ட் ஆஃப் ஆனோவை நீ தான் பாத்துக்கணும், உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம்ட்டு கிளம்பிடுவானுங்க. இந்த மேட்ரு உடனே கைடோ கிட்ட போகுது. அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாதா என்ன? இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க என்னைய ஏத்துக்கிட்டாங்க. கொய்யால நீ என்ன வெங்காயத்துக்குடா என்னோட ஃப்ரீடம் மேல கைய வைக்கிற? கொலவெறித்தனமா சண்டை போடுவா. கைடோ தான் இன்னும் கொடூரமா மாறிட்டான். ஏமா லைஃப்னா என்ன அடுத்தடுத்து வெட்டியா கேள்வி கேட்டுட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு சைல்டிஷ் ஃப்ளோ அப்படின்ட்டு வெறித்தனமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. அந்த இடமே ரெண்டா பொழக்கும். எவ்வளவு சண்டை போட்டாலும் மேன்சன் இடிஞ்சு விழ மாட்டேங்குது. சரி, இதுக்கப்புறம் யமட்டோ உயிரோட இருப்பாளா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க சண்டை போட்டு யமட்டோவை காலி பண்றதுக்குள்ள லூஃபி வரானா இல்லையா, இல்ல செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு சோக மியூசிக்கோட அவன் சண்டை போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.